ஹலோ காய்ஸ், மகாநதியில அடுத்ததா என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன இது அம்மாவோட அப்பா இவ்வளவு பாசம் காட்டுறாங்க என் மேல என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது விஜய் தான் தன்னோட ஹஸ்பண்ட் என்றது தெரியாது. விஜய் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து காவேரி என்று தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அதிலே கூட அவங்களுக்கு டவுட் வேற இல்ல. இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன இது இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே! என்னவா இருக்கும்? யார் இவங்க? எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு என்ன பிடிச்சிருக்கு? அப்படி என்னதான் என்னையில பிடிச்சிருக்கு? கேட்டு பார்க்கலாமான்னுட்டு கேட்குறாங்க. சார், நான் கேட்குறேன்ட்டு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வந்து என்னையில ரொம்ப பாசம் காட்டுறீங்க. ஏன்? எதுக்காக? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, என்னோட பொண்ணு உங்களோட ஸ்கூல்ல படிக்கிறாங்க. உங்களோட ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய பொண்ணுக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானுமே பாசமா இருக்கிறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீங்க பாசமாக இருக்கணும்ன்ற அவசியமே இல்லையே! என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, ஞாபகம் வருகுதோ என்ற மாரி வந்து நினைச்சுட்டு, ஏன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கண்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருகுதா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. என்னது ஞாபகத்துக்கு வருகுதா? என்ன ஞாபகத்துக்கு வரணும்? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல. எனக்கு எங்கேயுமே உங்கள பார்த்த ஞாபகம் இல்ல. நீங்க வந்து அம்மா வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடும்போது, கூட்டிட்டு போகும்போது தான் நான் பார்த்துருக்கிறேன். மற்றபடி வந்து நான் பார்த்த ஞாபகமே இல்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன காவேரி இவ்வளவு தூரம் மறந்து போச்சா என்ன? என்ற மாரி வந்து நினைச்சுட்டு கண் கலங்குறாங்க. சரி, உனக்கு தெரிஞ்சே நீ வந்து மறந்து போகலையே, வேணுமென்று சொல்லி நீ மறந்து போகலையே, என்ன பண்றது? நீ வந்து தெரிஞ்சுமே தெரியாம இருக்கேன்னு சொன்னா தான் நான் கவலைப்படணும். உண்மையிலேயே உனக்கு தெரியல தானே! அதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு தான் வந்து உங்களோட ஒய்ஃபோட பர்த்டேயான்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஆமா, இன்றைக்கு தான் அவங்களோட பர்த்டேன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, அவங்களோட பர்த்டே நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களோட பொண்ணு சொன்னாங்க, ஒரு தடவை கூட அவங்களோட சேர்ந்து தான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையேன்னு சொல்லி, நீங்களாவது வந்து அவங்களோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களான்ற மாரி வந்து கேட்குறாங்க. நான் நிறைய தடவை வந்து அவங்களோட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அவங்களுமே அந்த மாரி தான் என்னில ரொம்ப பாசமா இருப்பாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. ச்சே! என்னது இப்படி பாசமா இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. என்ன காவேரி, என்ன நடக்க போது? நீ தானே என் கண்ணு முன்னாடியே நிற்கிறியே, எனக்கு என்ன கவலை என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. காவேரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல, இவ்வளவு பாசமா இருந்திருக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஹாப்பியா இருக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் மனசுக்கு கவலை இருக்கும் தானே! இன்றைக்கு அவங்க இருந்திருந்தா நல்லா வந்து இந்த பர்த்டேய செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம்ன்ற மாரி வந்து உங்களுக்கு அப்படி தோணலையா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. என்ன திடீரென்று என்னுடைய ஒய்ஃப் மேல உங்களுக்கு இவ்வளோ அக்கறை என்ற மாரி வந்து விஜய் கேட்குறாங்க. கேட்கும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல, இல்ல. உங்களோட பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களோட அம்மாண்ட பர்த்டேய நான் ஒரு தடவ கூட அவங்களோட செலிப்ரேட் பண்ணலைன்ற மாரி வந்து சொன்னாங்க இல்லையா? அதனால தான் நானுமே உங்கள கேட்குறேன். அவங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே கவலைப்பட்ட மாதிரி இருந்துச்சுது என்னுடைய பர்த்டேல. அதனால தான் வந்து நான் வந்து இல்ல கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக நெறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணியிருந்தேன். அப்படி உங்களுக்குமே வந்து கவலை இருக்கும் தானே! இன்றைய நாள்ல என்னுடைய பிறந்த நாளுக்கு வரும்போது, இன்னைக்கு தானே உங்களோட ஒய்ஃபோட பிறந்த நாளுண்டு ஞாபகப்படுத்தி, அத வந்து நீங்க கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே! அதத்தான் கேட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது விஜய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னோட ஒய்ஃபின்ட பர்த்டேல தானே நான் வந்து நிற்கிறேன். நல்லாவே அத செலிப்ரேட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சொன்னீங்க? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்ல, இல்ல. கனவுல நான் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். அவங்களோட பிறந்தநாள் அன்றைக்கு நல்ல மாரி அவங்களுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி, நல்ல மாரியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறோம்ன்ற மாரி வந்து நான் வந்து கனவு கண்டுட்டுருக்கேன். அதுவே எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். அவங்க இல்லாம போன காலத்திலேருந்து அதத்தான் நீங்க பண்ணிட்டுருக்கிறீங்களான்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதத்தான் பண்ணிட்டுருக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் என்று நம்புறேன். குடும்பமாவே பண்ணுவேன் என்று நம்புறேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இது குழப்புறீங்க? அவங்க தான் இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறமா அவங்களோட சேர்ந்து பர்த்டே எல்லாருமா செலிப்ரேட் பண்ணுவேன்றீங்க. என்னது புரியல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல. நான் வந்து கற்பனையில நடந்த விஷயங்கள, கனவுல நடந்த விஷயங்கள நினைச்சு பார்த்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. இவ்வளவு நாளா நீங்க கனவுல தான் அவங்களுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களா? கற்பனையில
அதனால தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்களான்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், காவேரி நீ தான் என்னுடைய ஒய்ஃப், உன்னுடைய பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால தான் என்னுடைய முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் தெரியுது. நீ என்ன நினைக்கிறா என்று சொன்னால், உங்களோட ஒய்ஃப் இல்லையே, அவங்களோட பர்த்டே மிண்டக்கே நீங்கள் எப்படி கவலையாக இருக்கிறீங்க, கவலை இல்லாமல் இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து நீ நினைக்கிற. கவலைப்பட வேண்டிய தேவை இனிமேல் எனக்கு இல்லை. அதுதான் நான் உன்னை பார்த்துட்டேன் இல்லையா, இனி என்ன கவலை, என்னுடைய பொண்ணுக்குமே உன்னை காட்டிட்டேன், என்னுடைய பொண்ணுமே உன்னில் ரொம்ப பாசமாக இருக்கிறா, நீயுமே அவள பாசமாக இருக்கிற, இதுக்கப்புறமா எனக்கு என்ன தேவை என்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கும்போது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அது சரி நான் ஒரு விஷயம் கேட்கட்டா அவங்கள என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களை வந்து எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு போல இருக்குது. என்னுடைய அம்மாவுக்கு வந்து உங்களோட பொண்ணை பிடிச்சிருந்து அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு முன்னோட பர்த்டேக்கு வரணும், அவங்களுடைய அப்பாவையும் கூப்பிடணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே நீங்கள் 2 பேரும் இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய சிஸ்டர்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. உங்களோட பொண்ணோட கூட அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, உங்களோட பொண்ணுக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து விஜய் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி அவங்க பேசாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே வந்து இவங்க யாருன்றது நல்லாவே தெரியுமே, அம்மு யாருன்றது தெரியும், காவேரி என்று எதுக்காக வந்து அம்முக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன்னு தெரியும், இன்றைக்கு பிறந்த நாளன்று ஏன் நான் கவலைப்படாமல் இருக்கிறேன்ன்றது அவங்களுக்கு தெரியும், நீ தான் என்னோட ஒய்ஃப்ன்றது தெரியும். இப்படி எல்லா விஷயமும் தெரியும் போது வந்து அவங்க வந்து என்ன பாசம் இல்லாமலாம் இருப்பாங்க என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை மிஸ் அவங்களுக்கு வந்து என்னமோ தெரியலை, எங்கே போனாலுமே எல்லாரோடையுமே நல்லா பழகுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படியே அவங்களோட அம்மா மாதிரி, அவங்களோட அம்மா வந்து ரொம்ப பாசமாக எல்லாரோடையும் நல்ல மாதிரி பழகுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ஏன் நீங்களுமே நல்லா தானே பழகுறீங்க, நீங்களுமே எல்லாரோடையுமே நல்லா தானே பழகுறீங்க, இப்போ பாருங்கள் கொஞ்ச நாள் வந்து உங்களோட பொண்ணை வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா எங்களோட பழகினீங்க, அதுக்கப்புறமா நல்ல மாதிரி தானே பழகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ரொம்ப நாள் எங்களை தெரிஞ்ச மாதிரி தான் நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் தெரிஞ்சவங்க பழகுற மாதிரி நீங்கள் பழகுறத பார்த்தா தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜய் வந்து சிரிக்கிறாங்க. என்ன எல்லாத்துக்குமே சிரிக்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நிறைய நாள் பந்தம் அது இப்படி தானே இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது நிறைய நாள் பந்தமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அந்த ஸ்கூலில் நிறைய நாள் என்னுடைய பொண்ணு படிக்க போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோடய ரொம்ப பழகுறாங்க, அதை பார்த்து நானுமே சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் எனக்குமே உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது இவங்களுக்குமே எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிருக்கு, அவங்களோட பொண்ணுக்குமே எல்லாருமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஜமுனாக்கும் கங்காக்கும் என்ன போய் சொல்கிறாங்கன்னு சொன்னால், பார்த்தியா அவங்க வந்து எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் பழகினாங்க, இன்றைக்கு தானே உங்களையெல்லாம் பார்த்தாங்க, அப்புறம் இப்படி நிறைய நாள் பார்த்த மாதிரி உங்களோடையெல்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால தான் அவரும் பேசுகிறாருன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தானே விஜய் யாருன்னு சொல்லி, அதனால் அவங்க சிரிக்கிறாங்க. என்ன நீங்கள் அவங்களே என்ன கேள்வி கேட்டாலும் சிரிக்கிறாங்க, நீங்களும் என்ன கேள்வி கேட்டாலும் சிரிக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காவேரி இங்கே பாருக்கா நீ சொன்ன இல்லையா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுன்ற மாதிரி வந்து சொன்ன இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீ அவங்கள லவ் பண்ண போறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு காவேரி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க, அவங்களோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறத பார்க்கும்போது காவேரி வந்து இனிமேல் விஜயை வந்து லவ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. விஜய்க்கு ஏற்கனவே காவேரி யாருன்றது நல்லாவே தெரியும், அவங்க எப்படி வந்து தங்களோட குடும்பத்தோடு சேருவாங்கன்றதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவேரி அவங்க லவ் பண்ணாங்களான்னு சொன்னால் விஜய் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்துறதுக்கும், அவங்க வந்து அன்பாக பாசமாக அவங்களோட வீட்டுக்கு போய் வர்றதுக்கும், அவங்களோட பொண்ணு வந்து அவங்களோட ஸ்கூலில் வந்து சந்தோஷமாக போய் காவேரிகிட்ட வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து காவேரி வந்து லவ் பண்ணுவாங்களா, அல்லது இவங்க எதுக்கு இவ்வளோ பாசம் காட்டுறாங்கன்ற மாதிரி வந்து சந்தேகப்படுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.